சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே. பெங்களூரு நகரில் பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. நகரின் 20க்கும் மேற்பட்ட வார்டுகளில் 70 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்தது. நகரின் விஜய நகர், இந்திரா நகர், கோரமங்கலா, எலக்ட்ரானிக் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்தது. பல இடங்களில் சாலைகளில் 2 அடிக்கும் அதிகமாக வெள்ள நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். விவேக் நகர் பகுதியில் நள்ளிரவில் காவல் நிலையத்திற்குள் வெள்ள நீர் புகுந்ததால் செல்லில் இருந்த கைதிகள் மற்றும் முக்கிய ஆவணங்களை பாதுகாக்க போலீசார் படாத பாடுபட்டனர். இதேபோல பாபுசா பாளையா பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். கோரமங்கலா பகுதியில் சாலையில் தேங்கிய வெள்ள நீரில் சிக்கிய பேருந்துக்குள் தண்ணீர் புகுந்ததால் பயணிகள் பீதியடைந்தனர். கெங்கேரி பகுதியில் மழைநீர் வீடுகளை சூழ்ந்த நிலையில் செல்லப்பிராணி நாய் ஒன்று தண்ணீரில் நீந்தி பாதுகாப்பான இடத்தை தேடிய காட்சிகளும் அரங்கேறியது. சாய் லேஅவுட் பகுதி முழுவதையும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அங்கு சிக்கிய மக்களை படகுகள் மற்றும் டிராக்டர்கள் மூலம் தீயணைப்பு படையினர் மீட்டனர். வில்சன் கார்டன் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீசாரின் தரை தளத்தையும் வெள்ள நீர் சூழ்ந்தது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்வர் சித்தராமையா ஆய்வு செய்ததுடன் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தவும் அடுத்த 2 நாட்கள் கனமழை எச்சரிக்கை இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே.